அது ரிவர்ஸ் ஆர்டர்ல சொன்னாலும் அதே தான் வரணும். இப்ப 15351 இப்படி சொல்றோம்னு வச்சுக்கோயேன். ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுத்தோம்னா என்ன வரும்? அதே 15351 தான் வரும். தலைகீழா படிச்சாலும் அதே தான் வரும். இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்குது, சில நம்பர்ஸ் இருக்குது. நம்பர்ஸையும் நம்ம பாலிண்ட்ரோம்ல பயன்படுத்தலாம், எழுத்தையும் பயன்படுத்தலாம். இப்ப நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் இன்புட் வந்து நம்மளோட இன்புட் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா இதை வெரிஃபை பண்றதுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம். பாலிண்ட்ரோம் வந்து தலைகீழா சொன்னாலும் அதே வார்த்தை தான் வரும். அதுதான் பாலிண்ட்ரோம். விண்டோஸ் ஆர் சிஎம்டி ஆமாமா cd /sam/htdocs அதுக்கப்புறம் cd கோப்பா அதுக்கப்புறமா நோட்பேட் pally PALY சொல்றோம் pally.html pally.html பாலிண்ட்ரோம்காக என்கிட்ட தட்டுவோமா? கவனிங்க. இப்ப pally.html HTML head title பாலிண்ட்ரோம்னு மட்டும் சொல்லுவோம், மீதி எல்லாம் பெருசா நீட்டா போட்டு போக வேணாம். டைட்டில் அதுக்கப்புறமா லிங்க் rel equals style sheet அதுக்கப்புறமா type equals text/css அதுக்கப்புறமா href equals red.css அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட். நம்ம வெறும் script/script போட்டா கூட போதும். அதனால இப்ப நம்ம script/scriptனு போட்டுக்குவோம். அதுல டைப் ஈக்குவல்ஸ் லாங்குவேஜ் ஈக்குவல்ஸ் வந்து போட வேணாம். இப்ப ஃபங்க்ஷன் pally PALY பாலின்னு சொல்றோம். சொல்லிட்டு இது P கேபிட்டல் போடக்கூடாது, ஏன்னா நான் அப்புறம் கீழேயும் P கேபிட்டல் போடணும். அதனால ஸ்மால் p போடுறேன். pally ஓகேவா? இப்ப நான் என்ன செய்யறேன்னா where x equals document dot pally form dot x dot value நம்பர் கிடையாது. இதுல நீங்க எந்த ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் பாலிண்ட்ரோம் செக் பண்ணி ஓகேவா? அதனால நம்பர் கிடையாது. அதுக்கப்புறமா where length equals x dot length இதுல ஒண்ணு மட்டும் நாம செய்யணும். லாஸ்டா value dot trimன்னு ஒண்ணு சேர்க்கணும். கவனிங்க, இதுல லாஸ்டா பாருங்க, வேல்யூ நம்ம அப்படியே எடுத்துக்கல, டாட் ட்ரிம்னு ஒண்ணு போடுறோம். இந்த ட்ரிம் எதுக்காக கேட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த ஸ்ட்ரிங்ல முன்னாலேயோ பின்னாலேயோ தெரியாம ஸ்பேஸோ டேபோ சேர்ந்து இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷனை பயன்படுத்துறோம். ட்ரிம் சின்னதா கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் இருக்குது, நீங்க பைண்டிங் பண்றீங்க, கொஞ்சம் பேப்பர்ஸ் வெளியில வந்துருக்குது, என்ன செய்யலாம்? யூ கேன் ட்ரிம் இட். அதே தான் இங்கேயும் ஸ்பேஸோ அல்லது டேபோ வந்துன்னா அதை ட்ரிம் பண்றதுக்காக லென் ஈக்குவல்ஸ் எக்ஸ் டாட் லென்த். அதுக்கப்புறம் வந்து where pally equals true. pallyன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம், அது வந்து ட்ரூன்னு போடுறோம். சரியா? இப்ப நாம இதுல என்ன செய்யணும் தெரியுமா? ஃபுல் லெங்க்த்துக்கு போக கூடாது. இப்ப நாம போறது வந்து பாதி லெங்த் அளவுக்கு தான் போகணும். இப்ப எப்படின்னா, இப்ப நம்ம சொன்னோம்ல 15351 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் லெங்த் செக் பண்ண வேண்டியது இல்லை, பாதி லெங்த் வரைக்கும் நம்ம போனா போதும். மீதி இருக்கிறது வந்து ஏற்கனவே நம்ம செக் பண்ணதுதான், அதனால பாதி தூரத்துக்கு போனா போதும். அதனால ஃபார் where I equals 0, I less than
len dot len divided by 2. lenல பாதி அளவுக்கு i இருந்தா போதும். i plus plus இந்த செமிகோலனுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம், நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கிறதுக்காக. i plus plus ஓகேவா? இப்போ இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்கு சரியா? நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நினைச்சு பாலிண்ட்ரோம்ல நம்மளோட நமக்கு தெரிஞ்சதுல மலையாளம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது வந்து பாலிண்ட்ரோம்னு சொல்றோம். ஓகேவா? எம் முடியறது எம், அதுக்கடுத்து ஏ, அதுக்கு முன்னால ஏ, அப்படியே ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து பாலிண்ட்ரோம் சரியா? அதனால அது நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஆனா அதனோட ஸ்பெல்லிங் வந்து ஆல் கேப்ஸ் கொடுத்தாலும் இல்ல ஆல் ஸ்மால் கொடுத்தாலும் வேலை செய்யும் நமக்கு. அப்படி இல்லைன்னா டு லோயர் கேஸ்னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்கும். இப்ப நான் என்ன செய்யறேன், இஃப் கவனிங்க, இஃப் எக்ஸ் டாட் கேர் அட் ஐ நாட் ஈக்குவல்ஸ், இப்படி போட்டா நாட் ஈக்குவல்ஸ் அர்த்தம், டபுள் ஈக்குவல் போட்டா ஈக்குவல்ஸ் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி ரெண்டும் சமம் இல்லையான்னு கேட்கறதுக்கு நாட் ஈக்குவல்ஸ், நாட் ஈக்குவல்ஸ் எக்ஸ் டாட் கேர் அட் len minus I minus 1, len minus I minus 1. இது என்ன கேட்டீங்கன்னா லாஸ்ட் எழுத்தை எடுக்கும் முதல்ல, அதுக்கு அடுத்தது I 0வா இருக்கும்போது லாஸ்ட் எழுத்தை எடுக்கும், அதுக்கு அடுத்தது அதுக்கு முன்னால எழுது, அதுக்கு முன்னால எழுது, அதுக்கு முன்னால எழுது. இப்ப எப்படின்னா இங்க பாருங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நான் இப்போ உங்களுக்கு இதை ஒரு ஸ்ட்ரிங் ரன் பண்ணிட்டு இது எப்படி வேலை செய்யுதுன்றது திரும்ப சொல்றேன், ஏன் இந்த மாதிரி போடுறோன்றது சொல்றேன். இது ரெண்டும் சமமா இல்லைன்னா நாம என்ன பண்றோம், சமமா இல்லைன்றதுதான் பாக்குறோம். இல்லைன்னா பாலி ஈக்குவல்ஸ் ஃபால்ஸ், மத்தபடிக்கு வேற எதுவும் நம்ம செக் பண்ண வேண்டியது இல்லை. இப்ப நம்ம கீழே வந்து என்ன செய்யணும், இஃப் பாலின்றது ட்ரூவாவே இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், டாக்குமெண்ட் டாட் get element by id, element by id res dot inner html equals h1 plus x plus அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு is a palindrome, is a palindrome. ஓகேவா? அப்படி இல்லைன்னா இருங்க இந்த இடத்துல அவ்வளவுதான் செமிகோலன், else document dot get element by id, ஆமா ஆமா இரு, பை ஐடி முடிச்சிடறேன் தப்பாதான் மறந்துட்டேன், ரெஸ் வெரி குட் டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் ஈக்குவல்ஸ், இப்ப நாம h1 அப்புறம் பிளஸ் எக்ஸ், அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இஸ் நாட் எ பாலிண்ட்ரோம், நாட் எ பாலிண்ட்ரோம். ஓகேவா? why palindrome should be capitalized, இது நம்ம கேபிட்டல் இல்லாம வெறும் p ஸ்மால் லெட்டர் போடுவோம். அதே மாதிரி இங்கேயும் பாலிண்ட்ரோம்ல p கேபிட்டல் இல்லாம ஸ்மால் லெட்டர் போடுவோம். ஓகேவா? டன். இதோட நமக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுது. இந்த இடத்துல ஸ்லாஷ் h1 ரெண்டுலயுமே போடணும். இந்த லாஸ்ட்ல வந்து ஸ்லாஷ் h1, இங்க ஒரு ஸ்லாஷ் h1 இங்க இருக்கு, இதோ பாருங்க, இங்க வந்து ஸ்லாஷ் h1, அதுக்கப்புறமா எங்கம்மா பாலிண்ட்ரோம்மா PA போடணும், PA மாத்திடுங்க PA தான் கரெக்ட். இது என்னன்னா நம்மளுக்கு சில சமயத்துல கை ஒரு சில எழுத்துக்கு தப்பாவோ ரைட்டாவோ பழகி இருக்கும், அப்புறம் நாம அது தெரிஞ்சு தெரியாம அதே மாதிரியே டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு செமிகோலான் வரணும், கீழே கொண்டு வந்துட்டு செமிகோலான் இருக்குது. ஓகேவா? மறைஞ்சிருக்கு. டன். இப்போ ஸ்கிரிப்ட் முடிஞ்சிடுதுன்னா நமக்கு ஹெட்டே முடிஞ்சிடுது, ஸ்லாஷ் ஹெட், அதுக்கப்புறமா பாடி, அதுக்கப்புறமா h1 palindrome. சரி, நீங்க போய் வருதுன்னா போய் வாங்க,
palindrome நான் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் தரேன். இப்பவே நீங்க எழுதணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், நம்ம டீபக் பண்ணிட்டு எழுதிக்கும். இப்ப நீங்க எழுதி கம்ப்ளீட் பண்ணணும்னு தேவையில்லாம நம்ம ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸ்கிரிப்ட. எரர் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது, முடிச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். நேம் ஈக்வல்ஸ், ஆமா கரெக்ட். pally fr pally form action equals hash method equals post bum method equals post அதுக்கப்புறமா center bum இப்போ slash form slash body slash body slash html done. இப்போ இதுக்கு நடுவுல enter a string போல நம்பர் கிடைக்கும். input type equals text name equals x pr slash அதுக்கப்புறமா input type equals button so value equals check on click equals pally pally then pr slash bum single quote okay double அதுக்கு அடுத்தபடியா span id equals res slash done. கவனிங்க நம்ம பேசாது இப்போ வந்து நம்ம இது ஸ்கிரிப்ட் செக் பண்ணுவோம். தப்பு ஏதாவது இருந்ததுன்னா சரி பண்ணிட்டு வந்து அப்புறமா நம்ம ஆன்ல தான் இருக்கு. ஜாம் பாப்பாக்கு எல்லாம் ஆன்ல தான் இருக்கு. ஆன்லைன் உங்களுக்கு காட்டலைங்களா மேடம்? இங்க பாரு. பேக் பண்ணு. Yes. I think she is speaking British. கவனிக்காம பேச இருங்கம்மா. இதுல நம்ம 127.0.0.0.1 slash copa slash pally pally.html கொடுங்க. இன்னைக்கு காலையில இருந்து இந்த ஃபயர்பாக்ஸ் ஒரே தத்தியாட்டம் ஓடுது. ஐயோ க்ளோஸ் ஆயிடுறா. இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம்,
சும்மா ஏதாச்சும் ஒரு நம்பர் 15351 நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த நம்பரை கொடுப்போம், செக் கொடுப்போம். இது என்ன சொல்லுது? 15351 இஸ் a palindrome. இதே இதுக்கு ஒரு 2 போட்டுட்டு கேட்போம், இஸ் நாட் அ palindrome. கரெக்டா ஆன்சர் கொடுக்குது. இப்போ நம்ம மலையாளம் இத கொடுத்தா, மலையாளம் வந்து palindrome தான், வார்த்தை இல்ல. மலையாளம் இஸ் அ palindrome சொல்லுது. ஆனா நாம எம் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோ, கேபிட்டல் தான் கொடுக்கணும் வழக்கமா ப்ராப்பர் நவுனுக்குலாம். இது வந்து இஸ் நாட் அ palindrome சொல்லும். ஏன் நாட்னு சொல்லுதுன்னா, நம்ம முதல்ல போட்டிருக்கிறது கேபிட்டல் எம், லாஸ்ட்ல போட்டிருக்கிறது ஸ்மால் எம் இல்லையா? அது ரெண்டையும் அவரு மேட்ச் பண்ண மாட்டேன்றாரு. அதனால நம்ம இந்த palindromeல ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணா மேட்ச் பண்ணும். அது என்ன தெரியுமா? இதுல வந்து டாட் டு லோயர் கேஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன், எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டரா மாத்திடு. நான் எது கொடுத்தாலும், கேபிட்டல் எம் கொடுத்தாலும் ஸ்மால் எம் கொடுத்தாலும் எந்த எழுத்து கொடுத்தாலும் அது எல்லாம் ஸ்மால் லெட்டராவே மாத்திடு அப்படின்னு சொல்றேன். இப்படி போட்டா நமக்கு இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இப்ப நான் மலையாளம் கொடுத்தேன்னா கரெக்டா அது என்ன சொல்லணும்? எனக்கு இஸ் அ palindrome. இதுக்கு என்ன வித்தியாசம் நம்ம பண்ணிருக்கோம்னா, டு லோயர் கேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிருக்கோம். சரியா? இதனால என்ன ஆச்சு? ஸ்மால் எம் கேபிட்டல் எம் எது இருந்ததுனாலும் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டரோ கேபிட்டல் லெட்டரோ கரெக்டா ஈக்குவலான்னு மட்டும் கம்பேர் பண்ணி நமக்கு சரியான ஆன்சர் கொடுக்குது. ரைட்டா? சரியா? இப்ப இது ரன் ஆகுது. நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் ஓபன் பண்றேன், நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. அங்க போயிட்டு போடுங்க. இதுக்கு ஒரு கண்ட்ரோல் பி தரணும், பிடிஎஃப் வியூ பேஜ் செட்ஸ்க்கு ஒரு பிடிஎஃப். அவ்வளவுதான். எனக்கு சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இஃப் பாலி இருக்குது இல்லையா, அதனோட டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியோட அது வரைக்கும் சொன்னா போதும். எனக்கு எழுதுறவங்களா இருந்தா என் கண்ணெதிரில உட்கார்ந்து எழுதணும். சரியா? அதுல கீழே ராகினி பிரிண்டர்ஸ்னு சேர்த்து எழுதின்னு வரக்கூடாது. ஓகேவா? நான் இப்போ இத ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்மளுக்கு வந்து இதை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. சரியா? எஸ்.